இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து விசித்ரா இருக்காங்க இல்லையா, ஐயோ பேர் வேறு சொல்லிட்டேனே, விசித்ரா கிடையாது, விசித்ரா மேம். இந்த விசித்ரா மேமை நீங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், அட என்னங்க இப்படி இருக்காங்க, இவ்வளோ தைரியமாக போல்டாக எதிர்க்க 10 பேர் வந்தாலும் தனியாக நின்று சமாளிக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப்புக்காக கூட இவ்வளோ வாய்ஸெல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்போம் இல்லையா. ஆனால் இப்போது அதுக்கு எதிர்மாறாக சில விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்களும் விசித்ரா மேமும் நிறைய நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்து தன்னோட பக்கம் நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. பிரதீப் வந்து உண்மையாகவே தப்பு பண்ணா, ஆனால் அவன் என்கிட்ட எந்த தப்புமே பண்ணது கிடையாது, ஆனால் மற்ற பொண்ணுங்கிட்ட ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்கான், அவங்க வந்து என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினோம் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் நியாயத்தை வந்து அவங்க விசித்ரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்டு இருந்த விசித்ரா அதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஆமாம் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை, அது சரியாக கூட இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வரும்போதே ஒரு மாதிரி ஒரு மனநிலையோடு தான் வந்தான். ஸோ அப்படி வந்தவனுக்கு நம்ம திருப்பி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டோமே, இங்கே அவனை கொஞ்சம் திருத்தி வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட வாதம் அப்படின்னு அந்த பல்ட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பல்ட்டி அடிச்சிருக்காங்க நம்ம விசித்ரா மேம். ஸோ இதுக்கப்புறமா விசித்ராவும் மாயாவும் நிறைய நேரம் உட்காந்து பேசியிருந்தாங்க. கட்டி பிடிச்சி முன்ன இருந்த பகையெல்லாம் மறந்து இப்போ கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த புலி கேங்கை வந்து தனியாக நின்று கதற விட்டதால தான் விசித்ரா மேமுக்கு வந்து மக்களோட சப்போர்ட்ஸ் வந்து ரீசெண்டாக அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் கூட அவங்க நிறைய ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு இப்போ மாயா கூட ஒன்று சேர்ந்ததாக இருக்கட்டும், மாயா கூட சேர்ந்து பிரதீப்பை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினது சரிதான் அப்படின்னு இவங்க அவங்களோட கருத்தை தான் சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் மாயாவுக்கு எதிராக தாங்க இருந்தாங்க. லாஸ்ட் வீக்கில் நேற்று எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா, விசித்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னை விசித்ரா அப்படின்னு கூப்பிட்றாங்க, விசித்ரா மேம் அப்படின்னு கூப்பிடுங்க, ஏன்னா என்னை நீங்கள் வந்து அவ்வளவு மரியாதை இல்லாமல் நடத்துறீங்க, ஸோ இனிமேல் என்னை யாராவது விசித்ரா அப்படின்னு கூப்பிட்டா நான் மைக்கை தூக்கி போட்டு என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன விசித்ரா இப்போ பார்த்தீங்கன்னா மாயா கூட கட்டி பிடிக்கிறாங்க, மாயா கூட உட்காந்து பேசுகிறாங்க. இப்படி அவங்களுடைய நடத்தையே கொஞ்சம் வந்து புதுசாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கமல் சார் மாயாவும் பூர்ணிமாவும் செஞ்சது தான் சரி அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் மட்டுமே நின்று பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் விசித்ரா கிட்ட இந்த தனி மாற்றமா அப்படின்னு கூட தெரியலை. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா, மாயாவும் விசித்ரா மேமும் பேசினதுக்கப்புறமா விசித்ரா மேம் வந்து அர்ச்சனா கூடயும் பேசுகிறாங்க. அர்ச்சனா கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிற மாதிரி பிரதீப்பெல்லாம் கெட்ட பையன் கிடையாது, அவன் நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி பழைய புராணத்தை விசித்ரா கிட்ட பேசுகிறாங்க. மாயா கிட்ட இன்னொரு கதையை சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே டபுள் ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நான் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் வந்து இப்போ இதைத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.